விஜய் திரிஷா குறித்து கொளுத்தி போட்ட முரசொலி. லண்டனில் இருந்து கொந்தளித்த சங்கீதா. விஜயின் அப்பா அம்மாவுக்கு வீடியோ காலில் போட்ட செம போடு. வணக்கம் நண்பர்களே. சுதந்திர தின விழா முடிஞ்சாலும் அதை சுத்தி கிளம்பிய சர்ச்சை புயல் இன்னும் ஓஞ்ச பாடில்லை. தமிழக முதலமைச்சரும் தாவேகா தலைவருமான விஜய் முதன் முறையாக கோட்டையில் கொடியேற்றி வைத்த நிகழ்வு பெரிய வரவேற்பை பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அங்கே நடந்த ஒரு விஷயம் இப்போ ஒட்டுமொத்த அரசியலையும் விஜய் குடும்பத்தையும் உலுக்கி போட்டிருக்கு. சுதந்திர தின விழாவில் விஜயும் நடிகை திரிஷாவும் நேருக்கு நேர் பார்த்து சிரிச்சு பேசிக்கிட்டே சல்யூட் அடித்த வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல பரவி கடுமையான விமர்சனங்களை சந்திச்சிட்டு வருது. இந்த வீடியோ லண்டனில் இருக்கிற விஜயின் மனைவி சங்கீதாவின் கவனத்துக்கும் போக அதை பார்த்து கடும் அதிர்ச்சியும் ஆத்திரமும் அடங்கியிருக்கிறார். உடனடியா அந்த வீடியோக்களை விஜயின் பெற்றோருக்கு அனுப்பி வச்ச சங்கீதா வீடியோ காலில் வந்து தன்னுடைய உச்சக்கட்ட கோபத்தையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். உங்கள் மகன் முதலாக கோட்டையில் கொடியேற்றுறது நீங்க பார்க்க போறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். ஆனா உங்க பக்கத்திலேயே அந்த நடிகையை எதற்காக அமர வச்சீங்க? அவர் அங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு நீங்க உங்க மகனுக்கு தடை போட்டிருக்க வேண்டியதானே அப்படின்னு விஜயின் தாயார் சோபாவிடம் நேரடியாகவே கேள்வி கேட்டு வெடிச்சிருக்கிறார் சங்கீதா. அது மட்டுமல்லாம அவர் முதலமைச்சரா இருக்கிறப்போ நான் விவாகரத்தை செய்ய போறதை வச்சு அரசியல் ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் பலரும் விமர்சனம் பண்ணியதால நான் அந்த வழக்கை கூட திரும்ப பெற்றுக்கொண்டேன். அப்படி இருக்கும்போது இனிமேலாவது அவர் ஒழுங்காக நடக்க வேண்டாமா? இப்போ அவர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர். அப்படி இருக்கும்போது இன்னமும் இந்த மாதிரி ஒரு நடிகையோட சுத்திக்கிட்டு இருந்தா அவரோட இமேஜ் பாதிக்காதா? தமிழ்நாட்டு மக்கள் தான் அவரை பலவிதமா பேச மாட்டாங்களா? எதிர்க்கட்சிகள் இதை வச்சு கடுமையான கிண்டல் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சரமாரியா கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். மேலும் பேசிய சங்கீதா, அரசியல் நிகழ்ச்சிகள்ல புரோட்டோகால் படி முன் வரிசையில் முக்கியமான நபர்கள் தான் உட்கார்வாங்க. அந்த வகையில முதலமைச்சர் விஜயின் அப்பா அம்மா என்ற முறையில நீங்க 2 பேரும் அமர்ந்தீங்க சரி. ஆனா உங்களுக்கு பக்கத்துல அந்த நடிகை எந்த அடிப்படையில உட்கார்ந்தார்? அவர் என்ன அத்தனை பெரிய விஐபியா? அந்த இடத்துல அவர்கிட்ட மாமா எஸ்ஏசி ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா நீங்க திரிஷா கூட சிரிச்சு பேசுனீங்க. அப்படின்னா அந்த நடிகை அந்த இடத்துக்கு வந்தது உங்களுக்கு மகிழ்ச்சியா? குடும்பத்திலையும் இவரால ஏகப்பட்ட பிரச்சனை, அரசியலையும் அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. அப்படி இருக்கும்போது மீண்டும் மீண்டும் அந்த நடிகை நீங்க வரவேற்பதின் காரணம் என்ன? எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் அந்த நடிகை நீங்க விடுறதா இல்லையா அப்படின்னு விஜயின் தாயார் சோபாவிடம் தனது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்கிறார் சங்கீதா. அவரது இந்த கேள்விகளால் விஜயின் பெற்றோருக்கு இடையேயும் தற்போது மோதல் வெடித்திருக்கதா தகவல்கள் வெளியாகிட்டு வருது. இங்கே சங்கீதா மட்டுமில்லைங்க, தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் கூட இந்த விஷயத்துல பயங்கரமான கோபத்துல தான் இருக்காங்க. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தஞ்சாவூர்ல நடந்த நிகழ்ச்சியில உதயநிதி ஸ்டாலின் திரிஷாவை பற்றி இரட்டை அர்த்தத்துல பேசினார். அதுக்கப்புறம் அவரை கைது செய்து விடுவிச்சாங்க. இப்படி அரசியல் ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் திரிஷாவினால சலசலப்பு ஏற்பட்டு வர்ற இந்த நேரத்துல திரும்ப திரும்ப கட்சி மற்றும் அரசு நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள அவர் எதுக்காக வரணும்? முதலமைச்சர் விஜய் கொடியேற்றதை பார்க்கணும்னா வீட்டில் இருந்தபடியே தொலைக்காட்சியில பார்த்திருக்கலாமே. அதை விட்டுட்டு எதுக்காக முக்கிய விஐபிகள் வர்ற இடத்துக்கு வந்து மேலும் சலசலப்பை ஏற்படுத்தணும்னு தாவேகா தொண்டர்களே இப்போ திரிஷாவுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவிக்க தொடங்கியிருக்காங்க. குடும்பத்துக்குள்ள போய் மனைவி பிள்ளைகளை பிரிச்சது மட்டுமல்லாம இப்போ அரசியலையும் விஜய்க்கு எதிரான சர்ச்சைகளை உருவாக்கி வரதால இந்த சுதந்திர தின நிகழ்ச்சிக்கு பிறகு திரிஷா மீது ஒட்டுமொத்த தாவேகா தொண்டர்களும் உச்சக்கட்ட கோபத்துல இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. ஆனாலும் முதலமைச்சர் விஜயோ இதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் படாம திரிஷாவை விட்டுக் கொடுக்காமல் இருப்பதாகவே தெரியுது. குடும்பம் கட்சி ஆட்சி ரீதியா எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நான் திரிஷாவை விடமாட்டேன். முதலமைச்சர் பதவியை விட எனக்கு திரிஷாவின் உறவுதான் முக்கியம் என்ற கோணத்தில் அவர் செயல்பட்டு வருவது பொதுமக்கள் மத்தியில் கூட அவரோட இமேஜை படிப்படியா குறைத்துக் கொண்டே வருகிறது என்பதே கசப்பான உண்மை. இன்னொரு பக்கம் சுதந்திர தின விழாவில் திரிஷா கலந்து கொண்டதை ஏன் இவ்வளவு பெருசுபடுத்தணும்னு சிலர் பேசினாலும் இவ்வளவு சர்ச்சைகளுக்கு நடுவில் எதற்காக திரிஷா கலந்து கொள்ள வேண்டும்? விஜயின் நற்பெயருக்கு ஏன் இவர் களங்கம் விளைவிக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கேள்வியாகவும் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக மாறியிருக்கு. இந்த சூழலை சரியாக பயன்படுத்திக் கொண்ட திமுக தங்களது அதிகாரப்பூர்வ நாளிதழான முரசொலியில விஜயையும் திரிஷாவையும் விமர்சித்து ஒரு ஆபாசமான கட்டுரை ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. அதில் விஜய் தனது மனைவியை பிரிந்ததற்கு திரிஷா தான் காரணம் என்றும், சொந்த மனைவி மக்களை வீட்டை விட்டு துரத்திவிட்டு ஒரு நடிகையை வீட்டுக்குள் கொண்டு வருவர் எப்படிப்பட்ட நபராக இருப்பார்? இவருக்கு ஏன் வாக்களித்தோம் என்று தமிழ்நாட்டு மக்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்டவர் தமிழ்நாட்டு மக்கள் மீது மட்டும் எப்படி நல்ல எண்ணத்துடன் இருப்பார்? எப்படி நல்லதொரு முதலமைச்சராக செயல்படுவார்? சொந்த மனைவி பிள்ளைகளையே பொறுப்புடன் கவனித்துக் கொள்ள முடியாதவரா இந்த நாட்டை கவனிக்கப் போகிறார்?
என்றெல்லாம் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். திமுக வெளியிட்டுள்ள இந்த கட்டுரையால் இந்த விவகாரம் மேலும் காட்டு தீயாய் பரவ தொடங்கியிருக்கு. மழை விட்டாலும் தூவானம் விடவில்லை என்பது போல விஜய் திரிஷா விவகாரம் இப்போது ஊடகங்களில் கொழுந்து விட்டு எரிய தொடங்கியிருக்கு. இனிமேலாவது முதலமைச்சர் விஜய் இந்த விவகாரத்தில் ஒரு சரியான முடிவை எடுப்பாரா, அல்லது என்னை பற்றிய விமர்சனங்களை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, எனக்கு திரிஷா மட்டுமே முக்கியம் என்ற கோணத்திலேயே செயல்படுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நண்பர்களே, இந்த செய்தி குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.